2 நாளைக்கு முன்னாடி இடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒண்ணு வழங்கப்பட்டது. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள வந்து நாங்க விசாரணை பண்ணணும். அதுக்கு நீங்க பர்மிஷன் தரணும். அந்த மாரி ஒரு கடிதம் குடுத்திருந்தாங்க. ஸோ இடி டிபார்ட்மெண்ட் அவங்க எங்கருந்து வந்தாங்க திடீர்னு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்ம டெல்லியில வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் கீழ ஒர்க் பண்ற ஒரு ஏஜென்சி. அப்படின்னா அவங்க இடி அப்படின்றவங்களோட வேலை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதாவது இடி அப்படின்னா இன்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களோட வேலை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது இல்லீகலா பணம் சம்பாரிச்சிருப்பாங்கல்ல, இல்லீகல் மணி தொடர்பான விசாரணை, அப்புறம் வந்து ஃபினான்சியல் கிரைம், இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றது, மணி டிரான்ஸ்ஃபர் பண்றது, இந்த மாதிரி இருக்கிற கேஸ் எல்லாம் வந்து இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ மக்களே இதுல இருந்து தெரியுது, இதுல இருந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி ஒரு கேஸ்ல வந்து அவரை வந்து விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு. அமைச்சர் பாலாஜி, அதாவது அமைச்சர் அப்படின்றவரு செந்தில் பாலாஜி 2011 ஏடிஎம்கே ஆட்சியில அவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தாரு. அப்ப வந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் நிறைய வாங்கியிருந்தாரு. ஸோ இது வந்து டைரக்டாவே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை மெயினா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு அப்படின்னா டிஎம்கே. மறந்துடாதீங்க மக்களே, டிஎம்கே ஆட்சியில தான் வந்து செந்தில் பாலாஜி மேல வந்து ஒரு வழக்கு ஒண்ணு போடப்பட்டது. அதுக்காக தான் அவர் போய் 1.5 வருஷம் வந்து உள்ள இருந்துட்டு வந்தாரு. ஸோ வந்து ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேக்கு அவர் வந்து அப்படியே மாறிட்டாரு, அதாவது கட்சி மாறிட்டாரு. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க இடி தரப்புல இருந்து அப்படின்னா, அவங்களோட வேலை ப்ரொசீஜர் தமிழ்நாட்டுல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆளுநர் கிட்ட வந்து ஒரு கடிதம் ஒன்று கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் அவங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட தமிழக அரசு, அதாவது இப்ப இருக்க முதலமைச்சர் அவர்கள்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும் அவரை விசாரிக்கிறது. ஸோ இது ரெண்டுமே நடக்கணும். அதுக்காக தான் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் அவர்கள்கிட்ட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கடிதம் மட்டும் கொடுக்கல, எவிடன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது சீக்கிரட்டா சில எவிடன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வீடியோ ஆதாரம் எல்லாமே வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காருதா வந்து நமக்கு தகவல் சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து வந்து செந்தில் பாலாஜி தப்பிச்சு வருவாரா அப்படின்றது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இடி தரப்புல இருந்து போன தடவை நாங்க டிஎம்கே ஆட்சியில இருந்தாங்க. ஸோ அப்ப நான் அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டோம் நாங்க. அந்த அந்த விஷயத்துல அவங்க வந்து எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல, காலதாமதம் ஆயிட்டே இருந்துச்சு. அதனால இப்ப இருக்க முதலமைச்சர் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முதலமைச்சர் அவர்கள் என்ன எடுக்க போறாங்க அப்படின்ற விஷயம் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. கட்டாயமா நடத்துவாரு அப்படின்றத நம்ம நம்பலாம். ஸோ செந்தில் பாலாஜியோட நிலைமை அப்படின்றத இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நான் பார்க்குறேன். பாய்.